ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது இருக்கிற சூழ்நிலையில் சரவணனை எப்படி ஏமாற்றிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சு நின்றுட்டுருக்கா. ஆனால் இந்த சரவணன் இருக்கார் இல்லையா, அவருக்கு சரியான பகல் கனவுன்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த ரம்யா வந்து நின்றுருக்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை போயிட்டுருக்க. இவன் வந்து தானாகவே தனக்குள்ளேயே கனவு காண ஆரம்பிச்சிட்டான். அது என்னென்னா, ரம்யா வந்து ரூம்குள்ளே வந்ததும் பால் சொம்போடு வந்து மாமா என்ன ஆசீர்வாதங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் சொம்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறமா இவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் போயிட்டானா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சியாக பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள வந்து அவங்க பேரன் பசங்க எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வளர்த்து எல்லாம் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒரு இமேஜினேஷன். அதுவும் இல்லாமல் இந்த ரம்யா வந்து ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரியும் அவள் கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும், அதுவும் இல்லாமல் ரம்யா அப்படின்னா அவள் எங்கே இருந்தாலும் கொடுக்கணும் ஓடி வர்ற மாதிரியும், அப்புறமா புருஷன் சொல்ல தட்டாத ஒரு மனைவின்ற பேரை வாங்கின மாதிரியும் நான் ஒரு இமேஜினேஷனு. அதுக்கப்புறம் ஏங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்ல, ஓ இதெல்லாம் கனவா, அடப்பாவமே நான் கூட இதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றதும், அதுவா எனக்கு சின்னதாக ஒரு கனவுன்னு சொல்கிறத விட எனக்கு தோணுச்சு அதை சொல்கிறேன். நீ வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரியும் நமக்கு குழந்தையெல்லாம் பிறக்கிற மாதிரியும் அவனுக்கு பயங்கரமாக கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்ல, கனவுல ஆசிட்டை வச்சு ஊற்ற மூடுறா பண்ணாடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. நான் முதல்லையே சொல்லிட்டேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த அன்னத்தை பழிவாங்கிறதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து உங்கள் கூட வாழணும், உங்கள் கூட ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதாச்சும் ஒன்று சொல்லி என்னை வந்து டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற எல்லா இதுக்கும் நான் வந்து அடங்கி போக மாட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் போடுற கண்டிஷன் எல்லாத்துக்கும் நான் தலை வணங்கவும் மாட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குறிக்கோள் மொத்தமாக அந்த அன்னத்தையும் கார்த்தியும் கொலை பண்ணுறதுல தான் என்னுடைய இது இருக்குது. அவங்கள கொலை பண்ணுறனும் இல்லையோ, அவங்க வாழ்க்கையை அழிக்கணும். அவங்க வாழ்க்கையை அழித்து என்னை எப்படி ஏமாற்றி நடுத்தெருவில் நிறுத்தினானோ அந்த கார்த்தியை, அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து அவனை நடுத்தெருவில் நிறுத்துறது தான் என்னுடைய முழு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, உனக்கு புரியாமல் இருக்கிறது நல்லது சரியா. நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரியே தடவை கேட்குற மாதிரியே ஒரு நடிப்பு நடிக்கிற பற்றியா, அங்கே தான் இருக்க நீ. ஆனால் அந்த நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு நான் ரெடியாக இல்லை. இதுக்கு மேலேயும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, என் வேலையை பார்த்துட்டு நான் போகிறேன். அதை விட்டுட்டு சும்மா மறுபடியும் வாழணும் வேலணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, கீழே அம்மா என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க மறந்துட்டீங்களா அப்படின்னதும், அதெல்லாம் சும்மா ட்ராமா, அது அத்தை முன்னாடி சும்மா சீனை போட்டுக்கிறதோட சரி, அதுக்காக அதுபடி தான் நான் நடக்குவேன் அப்படின்னு சொல்கிறான்னு நினச்சேன்னா உன்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்திலே யாருமே இருக்க மாட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்க. அதை விட்டுட்டு சும்மா வந்து என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறது வலியறது என் மனசில் இடம் பிடிக்கலான்னு இதெல்லாம் வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஐயோயோ நீ கடைசி வரைக்கும் நம்ம கனவு காண்றதுக்கு தான் லாக்கி போல், கடைசி வரையும் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கீழே போய் தூங்குறாரு இந்த சரவணன். ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கீழே படுத்துறான். அதுக்கப்புறமா என்னடா அது, நம்ம சின்னதாக போட்ட பிளானை சீப்பாக முடியும்னு பார்த்தா பெரிய சீப்பால் முடிஞ்சிச்சு. சரி, அது எங்கேயாச்சும் இருந்துன்னு போகுது. அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் மூத்த மருமக அப்படின்றதுனால வீட்டில் தூங்கி இழந்ததுக்கப்புறம் அவள் பெட்டுக்கே காஃபி வரணும் அப்படின்னு நினைக்கிறா. அதை வந்து அவங்க அத்தைக்கிட்ட சொல்ல, அவங்க வந்துக்கிட்டு ஹேய் நம்ம மருமகளை கொண்டு வாடி, என் தங்கத்துக்கு கொண்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அன்னத்தை. அவளை காப்பி போட வைக்கிறது என்ன, தண்ணி காய வைக்க சொல்கிறது என்ன, துணி துவைக்க வைக்கிறது என்ன, வீட்டை கழுவ சொல்கிறது என்ன, பாப்பா தாங்க முடியலடா சாமி. எல்லா வீட்லையுமே பெரிய மருமக தான் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்டாவாக இருக்குது. பெரிய மருமக கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்கு, சின்ன மருமக எல்லா வேலையும் செஞ்சுருக்குறாங்க. எந்த ஒரு நியாயம் பார்த்தீங்களா, இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அந்த ரம்யாவில் ஒதுக்க வேண்டிய இடத்துல வச்சு அவளை அடுக்கி ஒடுக்கி அவளை வீட்டு வேலையை செய்ய வச்சா அவன் புருஷன், இவளுக்கு இவ்வளோ வாய்க்கொழுப்பு வாய்ச்சோடால் இருக்குமா, இருக்காது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த சரவணன் தான். இவனை 4 முக்கு வச்சா அதுக்கப்புறம் எல்லாம் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.